வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து போய் சொல்கிறாரு, நான் வர முடியாது, கொஞ்ச நாள் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைந்து, என்னடா பேசிகிட்டு இருக்க, இங்கே எப்படி நான் நீ இருக்க முடியும், என்ன விஜய் வீட்டோட மாப்பிள்ளை இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அதுக்காக நான் சொல்லலை. இப்போ தான் வந்து நான் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தியிருக்கேன், ஏன் முக்கியமாக என் அத்தையை சமாதானப்படுத்தியிருக்கேன். அவங்க வந்து நீங்கள் பணம் தான் முக்கியம் காவேரிக்கு, பணம் எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே அவங்க வந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இதனால் பண பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ நான் எந்த சொத்தும் எனக்கு வேணாம், எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க நான் நிரூபிச்சிருக்கேன். இந்த டைமில் நான் வந்தேன்னா மறுபடியும் வந்து பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் தவிர கம்மியாகாது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அத்தையும் சரி காவேரி எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாமே அப்படின்னு. என்ன விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே இருக்கிறதெல்லாம் சரிப்படாது விஜய், சொன்னால் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, உங்களுக்கே தெரியும், என் அப்பா அம்மா போனது வந்து நான் எல்லார் கூட இருந்ததே கிடையாது, உங்ககிட்ட கூட ரொம்ப நேரம் நான் இருந்ததில்லை, முக்கால்வாசி நேரம் படிப்பு அதுக்கப்புறம் வேலை அப்படின்னு போயிடுச்சு. அதனால் இப்போ தான் நான் குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நான் அன்புக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த குடும்பத்தில் வந்து அம்மா மாதிரி வந்து அத்தை இருக்காங்க, அதே மாதிரி வந்து கூட பிறந்தவங்க மாதிரி மற்றவங்களும் இருக்காங்க, என் பொண்டாட்டி இருக்கா, எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி குடும்பத்தோடு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பாட்டி. அதனால் கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு கொடுத்த சொத்து கொடுத்ததாகவே இருக்கட்டும், எனக்கு சொத்து சொல்லலாம் முக்கியம் இல்லை பாட்டி. அது எப்படிடா, இது உன் அப்பா சம்பாரிச்ச சொத்துடா, உனக்கு தாண்டா சேரணும் அப்படின்னு இப்போ தாத்தா சொல்கிறார். தாத்தா இங்கே பாருங்கள், எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல, இந்த சொத்தை நீங்களும் பாட்டியும் என்ன வந்து யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்களுக்கு தாத்தா பாட்டி, நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு நான் அப்பயே சொல்லிட்டேன்ல, அதனால் இந்த சொத்து மேலே எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. எனக்கு காவேரி கூட இருக்கா, என் குழந்தை எனக்கு கூட இருக்கா, அதே மாதிரி இந்த குடும்பம் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன சொத்து வேணும், எனக்கு பாசம் தான் வேணும், அந்த பாசம் இங்கே கிடைக்குது, அதனால் ப்ளீஸ் நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு என்னங்க இவன் இப்படி சொல்கிறான், அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, விஜய் பாசத்துக்காக சின்ன வயசுலேருந்து எங்கிட்டு இருந்தான், திடீர்னு பெரிய குடும்பமாக கிடைச்சோன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான், கொஞ்ச நாள் அவன் ஆசைக்காக இருந்துட்டு போட்டோம் கல்யாணி, அது எப்படிங்க ஊர் உலகம் என்ன சொல்லுவாங்க, ஊர் உலகத்துக்காக நம்ம வாழ முடியும், நம்மளுக்காக தான் கல்யாணம் வாழ முடியும், அவன் பொண்டாட்டியும் பிள்ளை கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான், இந்த குடும்பம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, இருந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாள் தானே கேட்குறான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட போகிறான், என்னமோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல, சரி எப்படியும் வந்து காவேரியை வளகா பண்ணி நம்ம இங்கே அனுப்புவோம்ல, அப்போ காவேரி இங்கே தானே இருப்பா, அதனால் குழந்தைய பெற்றுட்டே வரட்டுமே காவேரி, அவங்களும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆமாம் பாட்டி சொன்னால் கேளுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் பார்க்கலாம், அப்போ கூட எனக்கு வந்து பெரிய வசதியோடு வாழணும்னு ஆசையெல்லாம் கிடையாது, நீங்கள் அந்த சொத்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் கூட நான் வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அதனால் நீங்களும் என் கூட வந்துடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பார் கல்யாணி, நம்ம பேரனோட சந்தோஷம் தானே முக்கியம் தான் நம்ம இங்கே வந்தோம், அவன் சந்தோஷம் இதுதான் தெரியும் போது நம்ம ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது, ப்ளீஸ் கல்யாணி, இந்த நிலைமையில் காவேரி வந்து அங்கே இருக்க வேணாம், அவள் இங்கேயே இருக்கட்டும், தனியாக இருக்கிறதும் அவளுக்கும் சேஃப்டி இல்லைல்ல அப்படின்னு. என்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வராங்க. இங்கே வந்து இங்கே பாருங்கள், எங்கள் தாத்தா படிக்கிட்ட சொல்லிட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக எல்லோரும் பார்க்குறாங்க. இல்லைப்பா அவங்க மனசு பரவாயில்லம்மா, அவன் விருப்பமாகவே இருக்கட்டும், கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் வந்தால் போதும், அவன் ஆசைப்பட்றான்ல அப்படின்னு தாத்தா சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் சாரதா எல்லோரும் யோசிக்கிறாங்க. இங்கே பாருப்பா தம்பி, சொன்னால் கேளுப்பா, தாத்தா மனசு பாட்டி மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. பரவாயில்ல, விஜய் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு வேறு எதுவும் பெரிய விஷயம் கிடையாது, சரி காவேரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், குழந்தை பெற்றோன்னு நீங்கள் 2 பேரும் அங்கே வந்துடணும் சரியா அப்படின்னு. சரி அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து என்ன இது இப்படி விஜய் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிளம்புனோன்னே தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. பரவாயில்லடா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரி நான் வரேன், சீக்கிரமாகவே வந்து சேர வழியை பாருங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகிறாங்க. இங்கே ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்கிறாங்க. எல்லோரும் போனோன்னு வந்து சாரதா வந்து கேட்குறாங்க, ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை பண்ணேன், அவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் போமா வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, எங்களை பற்றி தானே தப்பாக நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, எங்கள் தாத்தா படிக்கிட்டு என்ன புரிய வைக்கணும்னு நினச்சனோ அதை நான் புரிய வச்சுட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்கே பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே குடும்பம்லாம் இல்லாமல் நான் எங்கள் தாத்தா பாட்டி நிழலில் தான் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் கிடச்சிருக்கு, இதை எப்படி விட்டுட்டு நான் போக முடியும் அப்படின்னு நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா.